என்னட்டே பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? பேசிட்டேன் மச்சான். நாளைக்கு அவங்க அப்பாவை பார்த்து பேசணும். வீட்டுக்கு போகணும். அதான் தனியாக எப்படி போகிறது? நீயும் கூட வாயா. இல்லை, வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஏடி, ஒரு ஃப்ரெண்டு அவன் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு பேச போகிறேன்னு சொல்லியே, துணைக்காவது கூட வந்து நில்லுடான்னு சொன்னால் வேலை இருக்குன்றியே. அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு? அதான் மச்சான், அன்றைக்கி சொன்னேன்ல, இங்கேயே இருந்து ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆச்சுன்னா பிஸ்னஸில் இறங்குவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற விஷயமா லோனுக்கு கேட்டிருந்தேன். அந்த பேங்க் மேனேஜர் நாளைக்கு வர சொல்லியிருந்தாரு. என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன மச்சான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட அன்றைக்கே என்ன சொன்னேன்? நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்போம் மச்சான். நீயும் நானும் சேர்ந்தே இந்த கம்பெனியை ரன் பண்ணுவோன்னு சொன்னனா இல்லையா? உனக்கு தனியாக தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நீ லோனுக்கு எதுக்கு போனேன்? என்கிட்டயே வந்து கேட்டிருக்கலாம்ல. நான் உனக்கு தராமல் வேறு யாருக்குள்ளே தர போகிறேன்? இது எல்லாத்தையும் விட்டுட்டு லோன் கிடைக்கலன்னா வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லியே. உன்னோட குவாலிஃபிகேஷனுக்கும் உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கும் நீ தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அது நல்லா சக்ஸஸில் தான் முடியும். உனக்கு அப்படி ஆரம்பிக்கணும்னா ஆரம்பி, இல்லை என் கூட பார்ட்னராக வந்து சேர்ந்துக்கோன்னு சொன்னாலும் ரெண்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க லோன் கிடைக்கலன்னா வேறு கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்துருவேன்னு சொல்லியான். ஏம்ல இப்படி கிறுக்குத்தனமாக யோசிச்சுட்டு எடுக்க? உன் கூட பார்ட்னர் ஆகுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான். ஆனால் அதுக்கும் நான் லோனுக்கு ரெடி பண்ணணும்ல. அதுக்காக வந்து நான் மேனேஜரை போய் பார்த்து தானே ஆகணும். அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டால் போதும். உன்கிட்ட நான் இப்போ எந்த காசையும் எதிர்பார்க்கல. அப்படி நீ காசை கொடுக்கணும்னு நினச்சின்னா நம்ம ப்ராஃபிட் எடுக்கும்போது அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதும். உனக்கு மனசு திருப்தி ஆகும்னா. மற்றபடி உங்ககிட்ட இருந்து நான் ₹1 நீ என்கிட்ட கொடுத்தா தான் நான் பார்ட்னராக சேர்த்துப்பேன்னு சொன்னேன்னா, இல்லை இல்லை, அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சிட்டியோ? இல்லை, கோவப்படாதலே. என்ன இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு பிஸ்னஸ் வேறு தானே இருக்கணும். அதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். இல்லை, நீ வாயை மூடு. தேவையில்லாமல் என்னத்தையாவது பேசிட்டு எடுக்காத. உனக்கு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நாளைக்கு வீட்டுக்கு வா, நான் காசு எடுத்து தரேன். அப்படி இல்லை, என் கூட பார்ட்னராக செய்கிறது உனக்கு ஓகேனா அப்போ ஆஃபீஸுக்கு வா, அக்ரிமெண்ட் ரெடியாக வைக்கிற, சைனை மட்டும் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பி. அதை விட்டுட்டு இப்போ காசுக்கு லோன் வாங்க போகிறேன், கடன் வாங்க போகிறேன்னு எங்கேயாவது போனீங்கன்னா உன்னை நான் காலை உடச்சிருவேன்லே சொல்லிட்டேன். சரி சரி, கோவப்படாத கோவப்படாத. ஒழுங்காக என்ன முடிவு எடுக்கிறியோ இன்றைக்கி நைட்டோட என் முடிவை எடுத்துட்டு நாளைக்கு காலையில் சொல்லு. ஐஸ்வர்யாவை பார்க்க போகணும். ஒழுங்காக கூட வந்து சேர சொல்லிட்டேன். சரிட்டே வாரேன். நான் வராமல் இருப்பேனா? வாரேன். ஆமாம், எங்கே என் தங்கச்சியும் காணும், உன் தங்கச்சியும் காணலை. 2 அங்கே தான் கதை விட்டுட்டு இருந்தாலுவே. கூப்பிட்றேன் இரு. ஆஷா, ஆஷா. என்னண்ணா? இம்மா நேரமாயிட்டு கொஞ்சம் வாங்க 2 பேரும். இந்த வாரண்ணே. ஷாலினி போவோமா? போகலாண்ணே. ஆமாம், என்ன இது கோவமா இருந்த மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷாலினி. சரி ஆஷா, அப்படின்னா போயிட்டு வரேன் என்னம்மா? சரிண்ணே. இல்லை, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டு எனக்கு காலையில் ஃபோன் பண்ணு. ஐஸ்வர்யா வீட்டுக்கு போகணும். ஒழுங்காக காலையில் வந்து சேராங்க. நேரில் பார்த்து பேசிக்கிடலாம் மீதியை. சரிலே. ஷாலினி வாமா போகலாம். ஆஷா, நான் போயிட்டு வரேன். ஓகே ஷாலினி, அடிக்கடி கடை பக்கம் வாங்க. கண்டிப்பாக வரேன் ஆஷா. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஆஷா, நம்மளும் கிளம்பலாமா? இல்லைண்ணே, இனிமேல் தான் கொஞ்சம் கூட்டம் வரும். அப்படி லேட் ஆகுமா? சரி, அப்போ இங்கேயே வெயிட் பண்ணலாமா? இல்லை இல்லை, நம்ம வெயிட் எல்லாம் பண்ண வேண்டாம். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கான பில்லு நான் போட்டது மட்டும் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்துட்டு வரேன். மீதி கொஞ்சம் பேர் வருவாங்க. ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் வரும். அதை முடிச்சுட்டு அவங்க கடையை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. சரி, அப்போ சொல்லிட்டு வாமா, கிளம்புவோம். நேரமாவதுல்ல. இந்த ஒரு 2 நிமிஷம் இரு, நீ வரேன். பாத்தியா செல்வி, இந்த பிள்ளைகள் ரெண்டும் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் வரக்கான பத்தியா? ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேக்கான் அந்த பையன். அதான் நேரமாயிட்டு வர. அத்தை வந்தாருன்னா கோவப்படுவாரோ இன்னும் தெரியலையே. அதை நினச்சாதான்ட்டு எனக்கும் பயமாக இருக்குது. எங்கே இந்த பிள்ளைகள் சொன்னால் புரிஞ்சுக்கிட்டியாளுவலா? எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்கணும்னு இருக்காங்க. வேற நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா, மக்களே வா. ஏன் இவ்வளோ நேரம்? ஆமாம் மக்களே, வரசா போயிட்டு வந்தாலே சொல்லியிருந்தேன். கிளம்பிட்டோமா? வர வழியில் டிராஃபிக்காக இருந்தது கொஞ்சம். ஏம்மா, அப்பா எதுவும் திட்டினாரோ? இல்லைம்மா, அப்பா இன்னும் வரல. அதான் அவர் வரதுக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையே நினச்சிட்டே இருந்தேன். வந்துட்டேன். சரி போமா, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து சாப்பிடுவா. இல்லை சித்தி, எனக்கு இப்போ பசி இல்லை. ஏம்டி? அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேம்மா, அதனால எனக்கு இப்போ பசி இல்லை. அப்போ சரி சரி, அப்போ போய் தூங்க போ. நேரம் முதல்ல. ஆமாம், சுபின் எங்க? உன்னைய கூட்டிகிட்டு வரேன் தானே வந்தான்? சுபின் கூட தாம்மா வந்தேன். வண்டியை நிறுத்திட்டு வாரேன்னு சொல்லியிருந்தான். சரி சரி, அவனும் சாப்பிட்டானோ? அவனும் சாப்பிட்டான்தாம்மா ஆஷா சொன்னா. சரி, அப்போ போ. நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தூங்க போ. அம்மா, அவங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அப்படியா? யார் யார் வராங்க நாளைக்கு? நாளைக்கு அவங்க மட்டும்தான் வாராவ. அப்பா தான் முதல்ல அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாவல்ல,
அதனால் அவங்க மட்டும் நாளைக்கு வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரி மக்களே, நான் அப்பாட்ட சொல்லிக்கிறேன், நீ போ. ஆ சரிம்மா. ஏக்கா, அப்போ நாளைக்கு என்ன சமைக்கிறதா இருக்க? அந்த பிள்ளை வர நாளைக்கு வந்து சாப்பிடுமா என்னன்னு தெரில. இருந்தாலும் நம்ம செஞ்சு வைப்போம். என்ன பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் தெரியலையா? அதான் இவங்க வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு வேற என்ன ஏதுன்னு அதுக்கு மேலே கொண்டு அவர்கிட்ட கேட்டுட்டு செஞ்சுக்கிடலாம்னு பார்க்கேன். சரி சரி, அப்பா அத்தா வரட்டும். அட, இவன் என்ன காலையில இங்க வந்து உட்காந்துருக்கான்? என்ன ராமலிங்கம், காலையில இங்க வந்து உட்காந்துருக்கேன்? அது ஒண்ணுமில்லண்ணே, என் பொண்டாட்டியை நினைச்சுதான் பயந்து இங்க உட்காந்துருக்கேன். ஏலே, என்னாச்சு? இன்னும் உன் பொண்டாட்டி கோமாவா இருக்கா? நான் நேத்தே கொண்டாந்து மாட்டிடியேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா என்னால வாங்க முடியலண்ணே. அதான் இப்போ வீட்டுக்கு போக பயந்துகிட்டு இங்கேயே கிடக்கேன். ஏலே, ஏன் வாங்க முடியல? வித்த கடையில அதுக்குள்ளேயே மோட்டர் வேற ஆளுக்கு வித்துட்டோன்னா போய் கேட்டிருக்க வேண்டியது தானே. கேட்டேனே, நான் அன்னைக்கு வித்தது வெறும் 300 ரூபாய்க்கு தானே நான் வித்துட்டு வந்தேன். சரக்கு அடிக்கிறதுக்கும் சைடிஸுக்கும் சேர்த்து மட்டும்தான் நான் காசு ஒரு 300 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டேன். வேற இப்போ நான் போய் கேட்டான், அவன் 3000 ரூபாய் கேட்கானே. எவன்ல அது 300 ரூபாய்க்கு மோட்டர் வாங்கிட்டு 3000 ரூபாய்க்கு கேட்கான்? எல்லாம் தெரிஞ்ச மெக்கானிக் தானே. அன்னைக்கு 300 ரூபாய்க்கு தானே வாங்கினேன், இப்போ ஏன் 3000 ரூபாய் கேட்கன்னு கேட்டா, நீங்க அன்னைக்கு 300 ரூபா போதும்னு சொல்லி கொடுத்துட்டு போனீங்க. இப்போ நானும் அதே விலைக்கு விற்க முடியுமா? நான் எனக்கு லாபம் வச்சு தானே விற்க முடியும். 3000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா வேற ஆளுக்கு வித்துக்கிட்டியான்னு சொல்லியான். அட பாவி, கூட கொஞ்சம் காசை போட்டா புது மோட்டரே வாங்கி வச்சுக்கிடலாம் போல இருக்கே. ஆமாண்ணே, ஆனா என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. இருந்த 300 ரூபாயும் நான் அன்னைக்கே குடிச்சு காலி பண்ணிட்டேன். வேற இப்போ நான் அந்த மோட்டரை வாங்கணும்னாலும் 3000 ரூபாய் என்கிட்ட காசு இல்லை. வேற புதுசு வாங்கணும்னாலும் காசு இல்லைண்ணே. அதுக்கு பயந்துட்டு தான் என்ன செய்யன்னு தெரியாம இங்கேயே உட்காந்துட்டு கிடக்கேன். தேவையாலே உனக்கு இது? பாத்தியா, உன்னைய குடியார பையன்னு சொல்லி அவன் எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தியா? அன்னைக்கு ஏதோ தெரியாம போய் அந்த கடையில வித்துட்டு வந்துட்டேனே. இப்போதான் புரியுது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி. எவ்வளவு எல்லா பயலும் அவன் வேலையில குறியா இருக்கான். நான் தான் இப்படி உதாரியா தெரிஞ்சுட்டு இருந்திருக்கேன். இப்போமாவது புரிஞ்சுக்கல நீ எப்படி இருந்திருக்க என்ன ஏதுன்னு. உன் பொண்டாட்டி பாவம் ஒரே ஆளா கிடந்து கஷ்டப்படியா. கூட ஒரு 10 நாள் நீ நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தன்னு பார்த்தா இப்படி மோட்டர் கொண்டு போய் வித்துட்டு இப்படி பயந்து இங்க வந்து உட்காந்துருக்கியலே. உன்னை என்ன சொல்லுதுன்னே எனக்கு தெரியல. இப்போதானே எனக்கும் புரியுது. நானும் இவ்வளோ நாளாக எவ்வளோ அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு இப்போதான் எனக்கு புரியுது. இப்படி ஏமாந்து நிற்கும் போது தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் தெரிஞ்சு என்ன செய்ய? இனிமேலும் என்னால மோட்டர் வாங்க முடியாது. என் பொண்டாட்டி போனா எப்படி இருந்தாலும் என்னையும் சண்டை போடுவா. என்ன செய்யன்னு தெரியாம தான் இங்கேயே கிடக்கேன். இல்லை வீடு, இப்போ எதுக்கு கண்ணை கசக்கிட்டு கிடக்க? அந்த பழைய மோட்டர் ஒன்று நீ வாங்க வேண்டாம். நான் புது மோட்டரே வாங்கி தாரேன். என்ன, உங்களுக்கு கொடுக்கவும் என்கிட்ட காசு இல்லையே என்ன? இல்லட்டே, நீ எனக்கு காசா ஒன்றும் தர வேண்டாம். என் தோட்டத்தில் ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று கிடக்கு. அரச மரத்து அடியில். அது கொஞ்சம் பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அந்த இடம். வேற எங்களுக்கு நேரம் இல்லாமல் அங்கே சுத்தம் பண்ணாமையே விட்டு வச்சு கிடக்கும். நீ என்ன பண்ணு, அந்த இடத்த சுத்தம் பண்ணி தினமும் காலையிலையும் சாயங்காலமும் 2 வேளையும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி சூளை ஏற்றி சாமிக்கு வழிபட்டு வரணும். ஒரு 6 மாதம் நீ அதை தொடர்ந்து செஞ்சீன்னா நீ என் கடனை கொடுத்துட்டு தான் நான் ஏற்றுக்கிறியேன். என்ன, ரொம்ப நன்றிண்ணே. ஆனால் ஒன்றுட்டே, ஒரு நாள் கூட நீ குடிக்க கூடாது. குடிச்சிட்டெல்லாம் சாமி சிலை கிட்டேயும் போகக்கூடாது. தினமும் காலையில சாயங்காலம் 2 வேளை குளிச்சு எடுத்து அதுக்கு பிறகுதான் சாமி கிட்டக்கவே நீ போகணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வேளை நீ ஏதாவது குடிச்சிட்டு இந்த மாதிரி எதுனா பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கே நான் உன் பொண்டாட்டிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் பார்த்துக்க. இல்லைண்ணே, இனிமே நான் அதை தொடக்கூடாதுன்னு தான் இருக்கேன். இப்போ கூட என் பொண்டாட்டிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தான் தோணுது எனக்கு. இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம்ட்டே. வேற மூஞ்சி கை கால் கழுவிட்டு கிளம்பு. போய் ஒரு மோட்டர் வாங்கி கொண்டாந்து வயல்ல மாட்டி வைப்போம். கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கு பிறகு நான் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவளை விட்டு சொல்ல சொல்லிக்கிறியேன். நீ இப்ப போய் சொல்லிட்டு மறுபடியும் சண்டையில துட்டு நடக்காத. ஆ சரிண்ணே. சரி போ, கிளம்பு. நேரமாகுது. வந்து வேலை கிடக்கு இன்னும். ஆ இதோ வாரேண்ணே. இந்த கிளவி நேத்தே உப்புமா திங்கணுமான்னு சொல்லி சண்டைக்கு வந்தது. வேற அதுக்கு இந்த சாலை மீன்னா ரொம்ப பிடிக்கும்ல. கொஞ்சம் கறி வச்சுட்டு கொஞ்சம் வறுத்து கொடுப்போம். இப்பயாவது நல்ல பேர் எதுவும் சொல்லுதான்னு பார்ப்போம். இன்றைக்கும் அந்த கிளவி நல்ல பேர் சொல்லலைன்னா வேற நேர சொத்தில் விஷம்தான் இதோட அதுக்கு. ஆச்சி ஆச்சி. ஏன் தங்க பிள்ளை, ஆச்சி ஆச்சின்னா கூப்பிட்டு நடக்க? ஆமா,
ஆச்சி எனக்கு ஆச்சினா ரொம்ப பிடிக்கும். ஆச்சி. எனக்கு என் தங்க பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். என்னம்மா? ஆமா, நான் தான் உங்களுக்கு பிடிக்கும். என்ன ஆச்சி? ஏன் ஆச்சி? என்ன அழகா பேசுது என் தங்கம். ஆச்சி எனக்கு பசிக்கு. பசி வந்துட்டம்மா. இந்த இரு அம்மாவை கேட்போம். ஆ, எனக்கு பசிக்கு ஆச்சி, எனக்கு பசிக்கு. இந்த இருமா அம்மாவை கேட்க. எட்டி பிரேமா, என்னத்தே? எட்டி பிள்ளை பசிக்குன்னு சொல்லியா? கொஞ்சம் வெரசா சாப்பாடு கொண்டா. இந்த எடுத்து வரேன் தே. என்ன மருமவளே, மீன் கறியா வச்சிருக்க? ஆமாந்தே, சால மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவரு. அதுதான் கொஞ்சம் கறி வச்சுட்டு கொஞ்சோல மீன் வறுத்து வச்சிருக்கேன். சால மீனா மருமவளே? எனக்கு நல்லா பிடிக்கும் பார்த்துங்க. அப்போ நீங்கள் சாப்பிடுங்க தே, அசினுக்கு நான் கொடுக்கேன் சாப்பாடு. சரி மருமவளே, கொண்டா. என்ன வசந்தி அக்கா இந்த பக்கம்? அட மீன் கறியா இன்னைக்கு உன் வீட்ல? ஆமாக்கா, சாப்பிட்றியலா? நான் வந்து சாப்பிடுறேன் பிரேமா. அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சோல மீன் கறி கொடுத்து விடுன்னு. கொடுத்துடியேங்க்கா. இப்போ நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? மீன் கறி வாங்க தானே? அட அதுக்கு இல்லை பிரேமா. அதுக்கு இல்லையா? நான் எப்போ கறி கூட்டுன்னு ஏதாவது அசைவம் செஞ்சால் உடனே மோப்ப முடிச்சுட்டு வந்துடுவியாலே, அதனால் மீன் கறி வாங்க தான் வந்தியலோன்னு நினச்சேன். அதுக்காண்டிலாம் ஒன்றும் வரல. நம்ம ஐஸ் வீட்டுக்கு மாப்பிள்ளை வாரானா, வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு வாரானா. என்னக்கா சொல்கிறியா? உண்மைக்குமா? ஆமாண்டி, நிர்மலா அக்கா தான் லட்சுமி அக்காட்ட சொல்லியிருக்கா பிள்ளை இருக்கு. அதை உஷா தான் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். அதான் மாப்பிள்ளைய பக்கம் ஒன்னையும் கூடலான்னு வந்தேன். இந்த வாரம் இருங்கக்கா. எத்தே, அப்போ நீங்களே அசைனுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, நான் போயிட்டு வரேன். என்னத்தே? ஊர் சோவாரன்னா உடனே ஓடிடுவா. எப்படி ஓடியா பாரு. பிள்ளை பசிக்கின்னு அழுவுது, ஊர் சோவார போகிறா. ஆச்சி எனக்கு பசிக்கு. இந்த ஆச்சி உனக்கு கொடுக்க மக்களே, சாப்பிடு. எத்தே அட வா கார்த்தி, வாங்க தம்பி, வாங்க 2 ரூபா உள்ள வாங்க. வாங்க தம்பி, வா கார்த்தி, உட்காருங்க 2 ரூபா. அம்மா, அன்னைக்கு இந்த தம்பி நம்ம வீட்டுக்கு ஏற்கனவே வந்திருந்த மாதிரி இருக்கே. ஆமாந்தே, இவன் என் ஃப்ரெண்டு தான். யூஎஸில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். வேற அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு தான் சொல்லியான் ஐசு பிள்ளைய தான் அவன் லவ் பண்ணியான்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் இவ்வளவும் நடந்தது. அதான் தே. அப்படியாப்பா, சரி நீங்க 2 ரூபா உட்காருங்க, நான் அந்த காஃபி கொண்டாரேன். இருக்கட்டுமா? அண்ணா உட்காருங்க, நான் இந்த காஃபி கொண்டாரேன். அவர் ஏதோ சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு, அவரையும் வர சொல்லியே. உட்காருங்க. மச்சான், ஐஸ்வர்யா காணுமேடா. அங்கே பாருடா, வந்துட்டா. என்னவாய் 2 ரூம் கண்ணாலே பேசிட்டு இருக்கியலோ? வாங்க வாங்க அண்ணே, வாங்க கௌதம், உட்காருங்க. எட்டி ஐசு, கொஞ்சம் இங்க வா. நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன், உட்காருங்க. அப்பா இன்னும் வந்துருவாரு. என்னலே அதுக்குள்ள ஓடிட்டா? இல்லை சும்மா இல்லே, அவங்க அப்பா வாராரு. வாங்க தம்பி, வாப்பா கார்த்தி, உட்காருங்க 2 ரூம். வாரேன் மாமா, எப்படி இருக்கிய? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீங்க என்ன இவர் கூட ஃப்ரெண்டா நீங்க 2 ரூம்? ஆமா மாமா, நான் யூஎஸ்ல இருக்கும்போது இவன் கூட தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டு தான். அப்படியாம்மா, சரி 2 ரூம் உட்காருங்க. உட்காருங்க தம்பி. உட்காருறேன் சார். ஏமா நிர்மலா, காஃபி கொண்டு வாமா. வேறசா இந்த கொண்டு வரேங்க. உட்காருங்கப்பா 2 பேரும்.